டேவிட், டேவிட் எழுந்திருப்பா. 6 மணி ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம் வா. மா போமா, மிட் நைட்டுக்கே எழுப்பிக்கிட்டு வேற வேலை இல்லை உனக்கு. டேவிட் எழுந்திருப்பா, காலேஜ் போகணும்ல. இது லாஸ்ட் இயர், இந்த இயர்லயாவது ஒழுங்கா போ. எழுந்திரு. போமா. அப்பா மட்டும் பார்த்தாருன்னா திட்டுவாரு, கோவப்படுவாரு. அவருக்கு பதில் சொல்ல முடியாது. எழுந்திரு. அச்சோ, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சே. சரி விடு, நம்ம அடிக்காத பங்கா என்ன? இது என்ன புதுசா நமக்கு? இன்னைக்கும் காலேஜை பங்க் அடிச்சிடலாம். நான் வீட்டில் இருக்கிறது மட்டும் எங்கள் அம்மா பார்த்தாங்க, என் கதை கந்தல் தான். முதல்ல டேட் ஓடிடலாம். ஹாய்டா மச்சி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய்டா. ஹாய்டா மச்சா. ஆயிடா. வாடா மச்சா, என்ன இன்னைக்கு காலேஜ் பங்க் அடிச்சியா? ஆமாடா, கட் அடிச்சிட்டேன். அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதுக்கு தான். அடாடா, நீ அம்மா ஹெல்ப் பண்ணியா? டேய், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? குடும்ப குத்து விளக்கடாண்ணா. ஆஹா, சரி சரி. சரி வாங்கடா உக்காரலாம். டேய் இந்த ரீல்ஸை பாருங்கடா. இதா காட்டு. டேய் இதான்டா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரீல்ஸு. வாங்கடா பண்ணலாம். லைக்ஸ்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போகும்டா. வாங்கடா வாங்கடா பண்ணலாம். மச்சி நீ வீடியோ போடி. எதா காட்டு. மஸ்தா வந்திருக்கடா. ஆமாண்டா ஆமாண்டா, சூப்பராக இருக்கு. பண்றா இன்ஸ்டால போஸ்ட் பண்றா. வா, ஃபர்ஸ்ட் லேக்கே ஏன் தாண்டா போட்டிருக்கு. நீ லக்கி விடுறா மச்சா. ஆமா, எப்படிடா போதும் லவ்? பார்த்த இல்ல, வீடியோ போட்டோன்னே ஃபர்ஸ்ட் லைக் அவ்வளோ க்ளோஸா போகுது. நீ ரொம்ப லக்கிடா மச்சான், லைஃபை என்ஜாய் பண்ணுறா. ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு பண்ண உஷார் பண்ண காசு வாங்கினாடா, அந்த காசு எங்கடா? தரலாம் மாமே, அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டத்தை போடலாம் வா. ஆடாச்சி, எப்போ பார்த்தாலும் இந்த போரிங் கேம் ஆட சொல்லிட்டு இருக்கீங்க. ஆன்லைனில் எவ்வளோ கேம் இருக்கு, அதில் எவ்வளோ கிக் இருக்கு, காசு கூட சம்பாதிக்கலாம். நீங்கள் என்னடானாக்கா இந்த போரிங் கேம் ஆட சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாங்கடா, எல்லா ஆன்லைன் கேம் பற்றி சொல்லித்தரேன். வாட்ஸ்அப்பில் கேம் லிங்க் அனுப்பியிருக்கேன் பாருங்கடா. சீக்கிரம் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கடா. டேய், இதில் காசு கேட்குதுடா. இரு நான் தரேன். ஆனால் நீ எனக்கு டபுளாக திருப்பி தரணும், சரியா? நான் தான் கேமில் கிங் ஆச்சேடா. நம்பித்தா, டபுளா என்ன ட்ரிப்பலாவே தரேன். ஓ நோ, என்னடா ஆச்சு? எல்லாம் போச்சு. என்னடா ஆச்சு மச்சா? போச்சுடா, மொத்த பணமும் போச்சு, எல்லா பணமும் போச்சுடா. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னடா சொல்ற? போய் உன்ட்ட கொடுத்தனே, என் பணமெல்லாம் வீணாக்கிட்டேடா. காசு வேணும். என்ன பண்ணுவியோ தெரியாது, எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துதா. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் தான்டா நீங்க, சடனா எப்படி பேசுறீங்க? இன்னைக்கே வேணும் எனக்கு, இல்லைன்னா சரி இருக்காது, பார்த்துக்கோ. டேய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. இன்னும் 3 மாசத்துல நான் வேலைக்கு போய் எப்படின்னா கொடுத்துருவேன்டா உங்களுக்கு. கண்டிப்பா தந்துருவேன்டா. ப்ளீஸ்டா டேய், என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்கடா. இந்த ட்ராமா எல்லாம் என்கிட்ட போடாத. காசு வேணும். இன்னைக்குள்ள காசு வரல எனக்கு, அடிச்சு மூஞ்செல்லாம் ஒடிச்சிடுவேன். ஆமா என்கிட்ட வாங்கினா காசு கொடுத்துடு. சரியா சொன்னடா மச்சான், அவனுக்கு அப்படிதானே வேணும். போ, காசு எடுத்துட்டு வா. நீங்க போய் இப்படி பண்ணுவீங்க சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்கலடா. இன்னைக்கே தரேன்டா உங்க காசை. ஐயோ, கெத்தா காசு தரணும்னு சொல்லட்டுமே, இப்போ காசு இல்லையே. எப்பவும் போல நம்ம கைவசத்தை காட்டிட வேண்டியதுதான்.
இந்த அப்பா வேற இங்கேயே உக்காண்ட்ருக்காரு. பார்த்துருவாரோ? இவ்வளோ நாள் கண்டுபிடிக்கல, இப்போ என்ன கண்டுபிடிச்சிட போறாரு? ப்ரைஸ்லாட் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? டேவிட் பார்க்கலான்னு வந்தேன், வீட்டில் இருக்கானா? வாப்பா, நல்லா இருக்கேன். ரூம்ல தான் இருக்கான்ப்பா, போய் பாரு போப்பா. சரிங்க அங்கிள், தேங்க்ஸ். ஹாய் டேவிட், எப்படி இருக்க? வா மனோ, எப்போ வந்த? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டேவிட். என்ன இப்போலாம் சர்ச் பக்கம் உன்னை பார்க்கவே முடியல? ஏன், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதுக்கு தான் வர முடியல. ஓ அப்படியா, பரவாயில்ல. இன்னைக்காவது சர்ச்சுக்கு வாங்க போகலாம். இன்னைக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, அது யூத்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும்டா. இன்னைக்கு ஆகவே ஆகாது. இன்னைக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கு. வேணும்னா அடுத்த வாரம் வரனே. இன்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும். இல்லை ஆகாது, இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்துடுறேன். சரி, இன்னைக்கு நீ வரலன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அடுத்த வாரமாவது கண்டிப்பாக வந்துரு. சரி வந்துடுறேன். சரி டேவிட், நான் கிளம்புறேன். இவன் வேற நேரங்கட்ட நேரத்தில். பாய் அங்கிள், நான் போயிட்டு வரேன். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். டேய் என்னடா பண்ற? ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் பண்ணலையே. நீ என் பேண்ட்டுல கை விடல? நீ என் பேண்ட்டுல கை விட்டு காசு எடுத்தத நான் பார்த்தேன். ஆமாம், காசு தேவைப்பட்டுச்சு, எடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? காசு எடுத்தது மட்டும் இல்லாம வாய் பேசுற என்டியே உன்னெல்லாம் அடிச்சாதான் திருந்துவ. குச்சேங்க. வேணாப்பா, மேலே கை வைக்காத, மரியாதை கேட்டுரும். தப்பு பண்றது தப்பு பண்ணிட்டு வாய் பேசுற என்டியே நீ. கிரேசி பாரு உன் புள்ள என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. என்னங்க, என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? திருடுறான். உன் பையன் திருட்டு புத்தி கத்து வச்சிட்டு இருக்கான். எத்தனை நாளா இந்த பழக்கத்தை கத்து வச்சிருக்கானோ தெரியல. என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தான். அதை பார்த்துட்டு கேட்டா என்னைய மரியாதை இல்லாம பேசுறான் உன் பையன். கோபப்படாதீங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன், நீங்க போங்க. என்னத்த பையனை வளர்த்து வச்சிருக்கியோ, என்னமோ பண்ணுங்க போங்க. ஏன் டேவிட் இப்படி பண்ற? எப்பத்துல இருந்து திருட ஆரம்பிச்ச? இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா உனக்கு? நம்ம பைபிள்ல திருடக்கூடாதுன்னு வாசதை மறந்துட்டியாடா? அம்மா தாயே, ஆனா உனா ஏசுன்னு போதிக்க ஆரம்பிச்சிடாத. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நிம்மதியாவே இல்லை. முதல்ல எங்கேயாச்சும் போகணும். நில்லுடா டேவிட், நில்லு. எங்க போற? நிம்மதி வேணுமா? சிகரெட் குடி. நிம்மதி கிடைக்கும். ரிலாக்ஸா இருக்கும். சிகரெட் குடி. எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு தெரியல. ஒரு பணக்கார வீட்டிலாச்சும் பிறந்திருக்கலாம். ஏன் தான் இவங்க எனக்கு அப்பா அம்மாவாக வந்தாங்களோ? லைஃப்பை என்ஜாய் பண்ணவே முடியல. நிம்மதியாக ஃபோன் நோண்ட முடியல, கேர்ள் ஃப்ரெண்டோட ஊரை சுற்ற முடியல, கேம் விளையாட முடியல. என்ன லைஃபோ, ஒரு ஃப்ரீடமே இல்லை. ஏதாச்சும் கேட்டாக்கா இவங்க கஷ்டத்தை சொல்லி அட்வைஸ் பண்ணியே சாவடிக்கிறாங்க. இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் எப்போதான் என்ஜாய் பண்ணுறதோ. ச்சே. டேய், அவனுக்கு காசு கேட்டால் இல்லைன்னு சொன்னேன், இங்கே வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க. இரு இப்போயும் அவன்கிட்ட சொல்கிறேன். ஹலோ டேய் மச்சான். ஹலோ, சொல்கிறா மச்சான். டேவிட்ட காசு இருக்கு போலடா, அவன் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பி வாங்கடா. என்னடா சொல்கிற? காசு வச்சுட்டு அந்த டேவிட் என்னை ஏமாத்திட்டா? சரியான விடா மச்சான். வர இரு. டேய் டேவிட், போய் சொல்லி தப்பிக்கவா பார்க்குற? என்கிட்ட வாங்கின காசு கொடுடா. ஆமாம், என்கிட்ட வாங்கினா காசு கொடுத்துடு. டேய் புரிஞ்சுக்கோங்கடா, என்கிட்ட காசு இல்லைடா. இப்போ நீங்களே இப்படி பண்ணா எப்படி? உங்களை விட்டா எனக்கு வேற யாரா இருக்கா? டேய், அவன் சொல்கிறத நம்பாதீங்கடா, அவன் பொய் சொல்கிறான்டா. வாங்க அவன் பாக்கெட்டை செக் பண்ணுவோம். டேய் ப்ளீஸ்டா, அடிக்காதீங்கடா, ப்ளீஸ்டா. டேய் அடிக்காதீங்கடா, ப்ளீஸ்டா, அடிக்காதீங்கடா. நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இவங்களுக்கு எப்படியாச்சும் நான் காசு தந்துடணும். கேமில் மட்டும்தான் சீக்கிரம் காசு சம்பாதிக்க முடியும். நம்ம போய் கேம் விளையாடலாம். நீ தோத்துட்டே இருப்ப, ஆனா நீ திரும்பி போய் விளையாடுற. ஏன்னா அது என்னோட பாவம். ஐயோ, எவ்வளோ விளையாடினாலும் காசு கிடைக்க மாட்டிருக்கே. நான் வேற அவங்களுக்கு காசு தரணுமே. சரி, வேலைக்காச்சும் போகலாம்.
குட் மார்னிங் மேம். டேவிட், குட் மார்னிங். மேம், என் ரெஸ்யூம் பார்த்தீங்களா? எனக்கு வேலை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உன்னோட சிவி அனலைஸ் பண்ணிட்டோம் டேவிட். உன்னோட ரெஸ்யூம் இம்ப்ரெசிவாகவே இல்லை. நீ எல்லா செமிஸ்டர்ஸ்லையும் அரியர்ஸ் வச்சிருக்க டேவிட். யூ ஆர் ரிஜெக்டட் டேவிட். நீ போகலாம். படிக்க வேண்டிய நேரத்தில் கேம் ஆடி ஆடி தேவையில்லாத காரியத்தில் உன் நேரத்தை வீணாக்கிட்ட. நீ நல்லா படித்து எங்களை பார்த்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் போகிறோம். ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறோம். ஹலோ, டேவிடா பேசுறது? ஆமாம், யார் பேசுறது? டேவிட், நீங்கள் எங்கள் கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதனால தான் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கோம். ஆமாம் மேடம், அப்ளை பண்ணியிருந்தேன். சொல்லுங்கள். உங்கள் ரெஸ்யூம் பார்த்தோம். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல. அதனால் இந்த பொசிஷனுக்கு உங்களை எடுத்துக்க முடியாது. சாரி டேவிட். நான் தோத்துட்டேன். படிக்கிற நேரத்தில் கேம் ஆடி ஆடி வீணாக்கிட்டேன். இப்போ எனக்கு யாருமே இல்லை. என் லைஃப் அவ்வளோதான். எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை. இனி நான் வாழ்றதுல யூஸே இல்லை. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? எனக்கு யார் இருக்கா? நான் செத்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். டேவிட், 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 டேய் டேய் டேய், ஏன்டா? என்னடா ஆச்சு? என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், கத்திய கீழே போடு. இல்லை, நீ போ. டேவிட், தப்பான முடிவு எடுக்காதடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கத்திய கீழே போடு. எனக்கு யாருமே இல்லை. நான் எதுக்கு வாழணும்? உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காதடா. உனக்காக ஏசப்பா இருக்காரு டேவிட். என்னை விடு. என் லைஃப் முடிஞ்சிச்சு. நான் சாக போறேன். இல்ல, அப்படி சொல்லாத டேவிட். பாவியா இருக்கும் போதே ஏசப்பா நம்மளை நேசிச்சிருக்காரு. அவருடைய அன்பு அளவில்லாதது. அதனால மரணம் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு முடிவா இருக்காது டேவிட். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மறிச்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துருக்காரு டேவிட். நம்ம ஏசப்பா கிட்ட ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டா போதும் டேவிட். அவர் நம்மளை மன்னிச்சிருவாரு. அதனால உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத டேவிட். உன்னுடைய வாழ்க்கைய ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க டேவிட். ஏசப்பா கண்டிப்பா நீ இழந்ததெல்லாம் உனக்கு திருப்பி தருவாரு டேவிட். வா, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். ஏசப்பா கண்டிப்பா உன் ஜெபத்தை கேட்பாரு. தேங்க்ஸ் மனோ. நீ வந்து என்கிட்ட ஏசப்பை பற்றி சொல்லலைன்னா என் வாழ்க்கை தொலைஞ்சு போயிருக்கும். என் பாரத்தை ஏசப்பா எடுத்துக்கிட்டாரு. இப்போ எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்குது. கேம் ஆடி ஆடி சாத்தானுக்கு அடிமையாக இருந்த எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றி ஏசப்பா. ஹாய், என்ன எல்லாம் டேவிடோட ஸ்டோரியை பார்த்தீங்களா? டேவிடோட ஸ்டோரியில் இருக்க மாதிரியே உங்களில் அநேகர் அதே மாதிரி ஆன்லைன் கேம்ஸ், கேம்பிளிங் இல்லை சோஷியல் மீடியாவில் மாட்டிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரி வாசிக்கிறோம். தேவனை நம்புகிற எல்லாருமே அந்த நம்பிக்கையினால நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து வென்றிட முடியும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஆண்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து அழகாக நம்ம இந்த உலகத்தையும் உலகத்தின் பாவங்களையும் ஜெயிச்சு வெளியே வர முடியும். நம்ம இந்த கதையில் பார்த்தோன்னா டேவிட்க்கு வந்து நேசிக்க யாருமே இல்லை அப்படி சொல்லி ஒரு கட்டத்தில் டேவிட் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க பார்த்தான். அது மட்டும் இல்லை, டேவிட் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட கூட நிறைய தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணதால ஆண்டுடைய கூட இருக்கிற அந்த தொடர்பை வந்து அவன் முறிச்சுக்கிட்டான். பிரியமானவர்களே, ஆண்டு நம்மளை அழைக்கும் போதே நம்ம அவரோடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி உலகத்தின் காரியங்களில் மாட்டி தவிக்க முடியாது. அதனால இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அநேகர் நீங்கள் இந்த மாதிரி கேம்பிளிங்ஸ்லையும் கேம்ஸ்லையும் மாட்டி அடிக்ட் ஆகி இதுதான் சந்தோஷம், இதுதான் உலகத்தின் அன்பு அப்படி சொல்லி நீங்கள் மாட்டி அதில் சந்தோஷமாக இருக்கிறீங்க. இல்லை அதுலேருந்து வெளியே வர முடியாத மாதிரி நீங்கள்
கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா நமக்காக இருக்காரு. நம்ம அவர்கிட்ட ஒரு விஷயம் முன்னங்கால் படிட்டு நம்ம கேட்டால் போதும், அவர் வந்து நம்மளுக்கு நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்றத அழகாக நம்மளுக்கு வந்து அவர் சொல்லி தருவார். அண்ட் அவர் நம்மளை வந்து விடுவிக்க வல்லவராக இருக்கார். ஏன்னா அவர் பாவத்தை நினைக்கிற தேவன் இல்லை, பாவத்தை மறந்து மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால நீங்களும் கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, ஏசப்பாட்ட வாங்க. ஏசப்பா உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. God bless you.